இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நாட்டுக்கோழி குழம்புலேருந்து கறியை மட்டும் எடுத்து எப்படி டேஸ்டியான வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கரண்டி எண்ணெய், 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை போட்டு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்புலேருந்து கறியை மட்டும் எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கறி ஃபுல்லாக குழம்புலேயே வெந்திருக்கணும், அதுக்கப்புறமா சேர்த்துங்க. இப்போ நாட்டுக்கோழி குழம்புலேருந்து ஒரு கரண்டி குழம்பு எடுத்து இந்த வறுவலில் நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா இது கறிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறமா எந்த சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா சிக்கன் மசாலாவோட வாசனையெல்லாம் போயிடும். கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி, வறுவல் ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.